பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே ஆராதித்து துதித்து ஜெபித்த ஒவ்வொருவரையும், உலகம் முழுவதும் யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகள் யாவரையும் ஏவிஎல் டிகே மியூசிக் மூலம் பார்த்து ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே சகல செல்வங்கள் செழித்து தேவநாமம் மேம்பட தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் எடுத்தல் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. கரங்களை தட்டி எத்தனை பேர் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டு நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெரும்படுத்துவேன். என்ன நீ ஏற்றி கொண்டபடினால நீ நல்லா இருப்ப. எல்லாம் சொல்லுவாங்க, அது போல உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவம் ஒருபோதும் நம்ம விட்டு விலகாது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி என்ன பண்ணுவோம், நானு கடவுளுடைய கிருபைனால உன்னை ஆசீர்வதித்து வேற நான் பெரும்படும். நீ ஆசீர்வாதமா ஆண்டவரை விசுவாசிக்கிற யாவரும் அந்த வாக்கு தத்துவங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. வாசிங்க. இந்த நாளிலே தேவ சமூகத்திலே தேவ பாதத்திலே அமர்ந்த போது அவர் கொடுத்த வார்த்தை யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 15:25 அதிகாரத்தை வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே ஒரு நிபந்தனத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்தார். எங்களை அதிக அதிகமா நேசித்து சிநேகிக்கிற எங்க நல்ல சிநேகிதரே இயேசு ராஜா, தன்னை தரமட்டும் தாழ்த்துற சுவாமி, வேத வசனங்களினால் எங்களை நிரப்புவது காசு. என் தேவனே, மாம்சத்துக்குரிய போஜனம் கொடுத்தீர், ஆவிக்குரிய போஜனம் கொடுக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேத வசனத்தினால் கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தரித்திரங்கள் நீங்கி ஆசீர்வாதங்களை செழிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்தார் இயேசுவின் பெயரா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த யார தேவன் தெரிந்து கொண்டாருன்னா, மோசே என்ற ஒரு நாமம் தரித்த ஒரு மகனை தெரிந்து கொண்டார். மோசே என்ற ஒரு தேவ மனுஷனுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட மனுஷன், ஒரு பலவீனமான மனுஷன். என்ன பலவீனம்? சரியா பேச தெரியாது, திக்கி திக்கி பேசுவார். பேச தெரியாத மனுஷனை தெரிந்து கொள்றாரு ஆண்டவர். ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. அவர் சொல்றாரு, என்ன ஐயா என்ன போய் கூப்பிடுற, நான் யாரு? பேச அறியாதவன், வாய் பேச முடியாது, எனக்கு ஒரு குறை. அந்த மனிதனை அழைக்கிறாரு, அற்புதம் செய்ய வைக்கிறாரு. தேவனுடைய மகாபெரிய கிருபையினால இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கால்நடையா நடந்து வராங்க. வர 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 என்ன நடக்குதுன்னா, அப்ப நடக்க 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 தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேர்வை தண்ணிகள் எல்லாம் என்ன ஆகுது, அது தண்ணி எல்லாம் வேர்வையா மாறி வெளியே போகுது.
வெளியே போக போக என்ன நடக்கண்டான்னா மனிதனுடைய சுபாவம் தாகம் எடுக்கும். என்ன எடுக்கும்? தாகம் எடுக்கும். ஒரு பொருள் எடுக்க எடுக்க குறையும். ஆமாவா இல்லையா? வீட்டுல ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது, போறோம் எடுக்கிறோம், போறோம் எடுக்கிறோம், போறோம் எடுக்கிறோம், போறோம் எடுக்கிறோம். உபரியாகமா குறையுமா? குறையும். அதுபோல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய கிருபையினால நடக்க 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 சரீரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் வேர்வையா வெளியே போகுது. தாகம். எத்தனை நாள்? 3 நாள் நடக்கிறாங்க தண்ணீர். சுத்தமா பாத்தீங்கன்னா தாகத்தால ரொம்ப துவண்டு போறாங்க. அப்படியே நடந்து போகும்போது பார்த்தா கடவுளுடைய கிருபையினால ஒரு தண்ணி இருக்கிற ஒரு குட்டைய ஒரு பார்த்துட்டாங்க. எல்லாரும் ஓடி அவளா முண்டு குடிக்கிறாங்க. அது கசப்பா. தண்ணி இருக்குது ஆனா கசக்குது. வாழ்க்கை இருக்குது ஆனா சந்தோஷம் இல்லை. சரீரம் இருக்குது, சுகம் இல்லை. நல்ல நண்பர் இருக்கிறாங்க ஆனா நல்ல உள்ள இல்லை. இருக்கு, பார்க்கிறோம், பிரயோஜனம் இல்லை. இருக்கிறாங்க ஆனா பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாதது ஒண்ணுக்கும் உபயோகப்படாது. செய்தி கேட்கிற தேவப்பிள்ளை இருக்குது, என்ன பிரயோஜனம்? எங்க அம்மா என்ன பார்த்து சொல்லுவாங்க, நீ இருந்து என்னடா பிரயோஜனம்? ஒரு கல்ல பெற்றுதா கூட துணி துவைக்க உதவி இருக்குடா, நீ பிறந்ததே வேஸ்டா. இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணுக்கு பிரயோஜனம். தண்ணி இருக்குது, கசக்குது. பிள்ளைகளே, ஒருவேளை இருக்குது, அது கசப்பா இருக்குதா? அது கணவராயிரவா இருக்கிறாரா? இல்ல மனைவியா இருக்கிறாங்களா? இல்ல பிள்ளைங்களா இருக்குதா? எது கசக்குது? இருக்குது ஆனா கசக்குது. ஆனால் இயேசு என்ற ஒரு மரம், அந்த இயேசு என்ற ஒரு மரம் உண்மையில் சாயும் போது, உண்மையில் படும்போது அதை என்னவாக மாற்றுகிறார்? அதை மதுரமாக மாற்றுகிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அதை மதுரமாக மாற்றுகிறார். தேவன் என் பக்கமாய் சாய்ந்தார், என்னை மதுரமாக மாற்றினார். உன் பக்கமாய் சாய்ந்தார், அவனை மதுரமாக மாற்றினார். தரித்திரமாயிருந்த உன்னை ஐஸ்வர்யமாக கர்த்தர் மாற்றினார். ஆம் தேவ பிள்ளைகளே, கசப்பான தண்ணீர் எப்படி மாறி போனதாம்? மதுரமாக மாறினதாம். எப்பொழுது ஒரு மரம் அதிலே விழும்போது, ஒரு இலை அதிலே படும்பொழுது, மோசே பக்தன் அங்கிருக்கிற ஒரு மரத்தை கொண்டு வந்து அந்த கிளைகளை கொண்டு வந்து தண்ணீரில் விட்டுட்டான். அது மதுரமாய் மாறி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வாசிங்க அதே 15:23 வாசித்து பாருங்க. அவர்கள் மாறாவிலே வந்த போது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறான் பெறுகிறாங்க. அல்லேலூயா. மாறா என்பது கசப்பு நிறைந்தது. மாறா என்பது கசப்பு நிறைந்தது. அந்த கசப்பு நிறைந்த தண்ணீர் மதுரமாக மாறணும்னா நீ இயேசுவிடத்தில் வரும்போது, இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது, ஒரு ஊழியக்காரனை கடவுளுடைய கிருபையினால தேவ ஊழியக்காரனை சார்ந்து நம்பி ஜெபிக்கும் போது கசப்பானதை மதுரமாக மாற்றுகிறார். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணி எப்படி இருந்தது? கசப்பு. உங்க வாழ்க்கையில கூட கடவுளுடைய கிருபையினால இவ்வளவு காலம் கடந்து வர எல்லாம் இருக்குது. இயேசுவை தவிர எல்லாம் இருக்குது, கசப்பா இருக்குது. எல்லாம் இருக்குது, கசப்பா இருக்குது. இயேசு உங்ககிட்ட இல்ல. கோடி கோடியான செல்வங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது. மாட மாளிகையில உன் வாழ்க்கை, விதவிதமான காடு பங்களாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆனா உன் வாழ்க்கையும் கசப்பாக இருக்கு.
உன்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, இயேசு என்ற கடவுள் உன்னிடத்தில் இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, பாருங்க, எப்பொழுது இயேசு உம்மிடத்தில் வருகிறாரோ அப்போது உன் வாழ்க்கை கசப்பா இருக்கிற வாழ்க்கை மதுரமா மாறி தேவனுடைய கிருபை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறாவை கசப்பான காரியங்களை எல்லாம் தேவன் மதுரமாக மாற்றுகிறார். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. தேவ சமூகத்துல பாருங்க, எப்படியா இயேசு இடத்துல வந்த போது அது என்னவா மாறுகிறதா? மதுரமாக. சாட்சி சொல்லுவாங்க, இயேசு கிட்ட போயிட்டு இவரு நல்லா இருக்கிறாரு, என் ஃப்ரெண்டு சொல்லுவான், அவர் ஆண்டவர் ஏத்துக்கினாருப்பா, நம்ம ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு பசுபதின்ற எல்லாரும் சொல்லுவான். நீ மட்டும் கடவுள்கிட்ட போலன்னா செத்து போயிட்டு கூட சொல்லுவாங்க. ஏன்? கசப்பா இருந்த வாழ்க்கையை மதுரமாக மாற்றினார். இயேசுவிடத்தில் வருகிற அநேகருடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, சகலத்தையும் தேவன் புதிதாக்குகிறவராக இருக்கிறார். மதுரமாக மாறினதான். வாசிங்க தேவ பிள்ளைகளை, 26 வாசித்து பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்கணும்? கவனமா கேட்டாதான் கசப்பு மாறும். கவனக்குறைவாயிருந்து ஏனோ தானமானா ஆண்டவரை நீ குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்படி கேட்கணுமா? கவனமா கேட்டு எப்படி செய்யணுமா? அவர் பார்வைக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது, சொன்ன வார்த்தையை மாறக்கூடாது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். சாபங்களை நம்ம பெறக்கூடாது. நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அந்த வார்த்தை பாரு, எப்படி கவனமா கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்யணும். எப்படி செய்யணும்? செம்மையானது செய்யணும். அநியாயமான இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்ச நான் பார்க்க மாட்டேன். நீ எங்க போற, எங்க வர, எங்க உக்கார, என்ன செய்யற, ஏது பண்ற என்னன்னு எனக்கு தெரியாது. சர்வ வல்லமுள்ள 7 கண்ணுடைய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். செம்மையானது செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியாயங்களை யாவையும் கை கொண்டா, நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்னையும் உனக்கு வரப்பண்ண நானே உன் பரிகார கர்த்தர். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அல்லேலூயா அல்லேலூயா. உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருந்த அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்தவர்களே, சத்தியத்தை அறியாதவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களே, ஆண்டவருடைய நம்பிக்கையா இருக்கிறவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, எல்லாருக்கும் பொருந்தும் வேதவசனம். என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26 சொல்றாரு, நீ தனி மனிதன் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்டு. சிலரெல்லாம் பார்ப்பேன், சும்மா கடமைக்கு வருவாங்க சர்ச்சு. சில ஊழியக்காரர்கள் சும்மா கடமைக்கு சபை நடத்துவாங்க. ஊழியக்கார கூட்டம்னு சொல்லிட்டு மாசம் முழுவதும் அங்க உட்காருவான். ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏமாத்துவான், கொள்ளடிப்பான், சொன்ன பக்கம் மாறிடுவான், ஊழியம் செய்யறேன்னு சொல்லுவான். எல்லா ஊழியத்திலும் போய் உட்காருவான். பேக் வாங்குவான், பைபிள் வாங்குவான், டிஷர்ட் வாங்குவான், எல்லாம் பேனா வாங்குவான், பென்சில் வாங்குவான், எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வருவான். ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. இல்ல, தேவனுக்காக நீ என்ன உண்மையா இருக்கிற யோசித்து பாரு. ஒண்ணும் கிடையாது, வேஸ்ட். அப்ப கடவுளுடைய கிருபைனால நீ மாட்டிக்கினியா இல்லையா? நீ உன் தேவனாகிய கடவுளுடைய கிருபை கர்த்தரின் சத்தத்தை கவனமா கேட்கணும். சத்தம் கவனம். அவர் பேசுறவரா? எப்ப யார பேசுறாரு? பலிபீடத்துல
என்னை மூடி மறைத்து வார்த்தையால் பேசுகிற தேவன் அவர். அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் வாயிலிருந்து தேவன் பேசுகிற தேவன் அவர். எப்படி? அவர் சத்தத்துக்கு கவனமா கேட்கணும். கவனமா கேட்கல, வந்து வந்து போறோம், வந்து வந்து போறோம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. கேட்டு விட வேண்டியதை விடணும், ஜெபிக்கணும்னா ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல உட்காரனா உட்காரணும், கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, தேவனை நோக்கி ஜோம் பண்ணா ஜோம் பண்ணணும், விக்கிரகாதனை பண்ணாதன்னா பண்ணக்கூடாது, உண்மையாருன்னா உண்மையா இருக்கணும், கொடுக்கணும்னா கொடுக்கணும். உன் வாழ்க்கையில சாட்சி விளையேற பெற்றது. கவனமா கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளை கை கொண்டு செவி கொடுத்து அப்படி நியாயங்களை யாவையும் கை கொண்டா நான் எகிப்துக்கு வர பண்ணுன வியாதி இல்லையா? என்னென்ன வியாதி வந்தது தெரியுமா? சூரி, சரங்கு, மூளைக்காய்ச்சல், எத்தனையோ வியாதி வந்தது. அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீ பத்திரமா இருப்ப. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. கீழ்ப்படியலன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் உக்காந்து இருப்ப, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மாட்டிப்ப. தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுவேன். சிலர்லாம் கூட எம்எல்ஏ கோச்சிப்பாங்க, பொறாமப்படுவாங்க, நாள் நம்ம எல்லாம் கூப்பிட்டா ஜெபம் பண்ண வரமாட்டான்னு. நான் வேஸ்ட், உன் வாழ்க்கையும் சரியில்லாத நான் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. சத்தியத்தை கேட்கிற சத்துருவா இருக்கிற உனக்கு நான் வந்து ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ செய்யற பாவத்தை நான் ஏன் சுமந்துன்னு வரணும்? யோசிச்சுவாரு. கடவுளுடைய கிருபினால இத்தனை ஆண்டு காலத்துல தேவ கிருபினால என்ன பண்ணணும்? அந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீ சத்தியத்துல சத்தியமா வாழறியா? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. இல்ல, உனக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கடவுளுடைய கிருபைனால ஆண்டவருடைய கிருபைனால உன்னை சரி செஞ்சு ஆசீர்வதிச்சு கடவுளுடைய கிருபைனால எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் உனக்கு நடந்தும் கூட இங்க சபையில உட்காரத்துல எங்கேயோ உட்காந்துக்கிற. நீ துரோகம் பண்ணலையா? நீ உன்னை எப்படி கடவுள் ஆசீர்வதிப்பாரு? செம்மையானதை செய்யணும். கசப்பு மாறணும்னா தேவ வசனத்துக்கு நீ கீழ்ப்படியணும். கரவனை தட்டி தேவ சமூகத்தில் கசப்பு மாறணும்னா என்ன செய்யணும்? கசப்பு மாறணும்னா கடவுளுடைய கிருபைனால கீழ்ப்படியணும். ஐக்கியம் ஒன்னா இருக்கணும். கோபம் தணியணும்னா என்ன பண்ண? மன்னிப்பு கேட்கணும், சமாதானமா இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். எப்படி கடவுள் செய்வாரு? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில கசப்பு மாறாது இருக்கிறது காரணம் என்னடன்னா நீ கீழ்ப்படியாது. வாசிங்க அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 5 ஒரு வாசித்து பாருங்களேன். எவைகளை நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பின்னணித்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவரா இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? ஒரு மனுஷன் கையில செய்த சிமெண்ட், கல்லு, மண்ணு வச்சு உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் கடவுள் இல்ல. கடவுளை நீ வணங்கு, தப்பு இல்ல. சிலை வழிபாடுகளை அது என்னது? வரும் கல்லு மண்ணு. நீ கேட்டா என் மேல கோவத்துக்கு வருவேன். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டு உடலங்க ஒண்ணும் கிடையாதுடா. உள்ளதை உள்ளபடி சொல்றேன் நானு. கடவுளை நீ பார்த்ததே கிடையாது. கருப்பா சோப்பான்னு தெரியாது. அவர் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சிலரை பாத்தீங்கன்னா கடவுள் கருவில நான் பார்ப்பேன். பெண்டிகாசு சர்ச்சி வருவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் துணி போட்டுன்னு வருவாங்க, திருவுந்து எடுப்பாங்க. லாஸ்ட்ல பார்த்தா
காவி துணி கட்டிக்கின்னு மாதாவுக்கு மலம் போறது நந்து போகுது சில பண்ணாட. நல்லா இருக்குமா கதை? யோசிச்சு பாரு. நல்ல ஜோம் பண்ணுவாங்க, மாதா கோயில்ல மெழுகுவத்தி கொளுத்திட்டு கும்பிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குமா கதை? ஆண்டு புள்ளி என்னம்மா, ஆண்டு புள்ளி என்னம்மா? நீ இழுப்புக்கெல்லாம் ஆண்டு வரமாட்டாரு. நீ போடுற வழியில எல்லாம் மீன் கிடைக்கும் நினைக்கிறேன்னா? பேதுரு திறமசாலி தான். ஆண்டரை பகைச்சிட்டு வலையை தூக்கின்னு போனா அவனை ஒரு அசர மீன் கூட கிடைக்கல. உன் வாழ்க்கை முடி சாவர வரைக்கும் அப்படியே தான் இருப்ப. இன்னும் எழுதி வச்சு சாவர வரைக்கும் அப்படியே உன் வாழ்க்கை மாறவே மாறாது. பலிபிடித்துன்னு சொல்ற எழுதி வச்சுக்க. உன்னை சபிக்கல, உன் வாழ்க்கை தரங்கட்டு கிடக்குது. யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு. பேதுரு நம்ம போய் மீன் பிடிக்கிறது திறமசாலி, போட்டா மீனெல்லாம் வாழ்ச்சின்னு வந்துடலான்னு சொல்லிட்டு ஆண்டவரை மறுதளிச்சுட்டு ஆண்டவரை பகைச்சிட்டு அந்த ஆளு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு மார்மலையும் தோல்மலையும் சாய்ந்து சாப்பிட்டு கிப்ட்டு உடம்பு வளர்த்து நல்லா வேலை வெட்டிக்கு போகாத சாப்பாடு கொடுத்தாரு. ஆண்டவரு பகைச்சிட்டு போயிட்டான். கையில வள மீனுக்கு இது வளகுதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில போறாரு. வீசுறாரு வீசுறாரு வீசினே தங்குறாரு. வேலிக்காவதன்ற என்னைக்கு நீ கசப்ப வச்சுக்கின்னு, என்னைக்கு நீ ரெண்டகம் பண்ணிக்கின்னு இதுல ஒரு காலு அதுல ஒரு காலு வச்சுங்கிறியோ உன் வாழ்க்கையில ஒண்ணு. நான் சொல்லல, வேதம் சொல்லு. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவனை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை முட்டை விசாரிப்பேன். நீ உயிரோடு இருக்கும் போதே உங்க பிள்ளைங்க வாழ்க்கை சின்ன பின்னமா சீர்கெட்டு போறத உன் கண்ணால பார்ப்ப. ஏன் தெரியுமா? உன்னால வந்த பாதை இது, நீ தான் பண்ண இது எல்லாத்துக்கும் காரணம். இது காரணமே நீதான். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. காரணம் யாருடான்னா ஆண்டவரை போற்றப்பட்ட உன்னதரை போற்றப்பட்ட என்னது? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. எவனா பண்ணி இறக்கிறது. வீட்டுக்கு தலைப்புள்ள நானு எச்சபால் குடிச்ச உடனே என் சகோதரி வீடு கட்டுறாங்க, கிரகப்பிரவேசம் வைக்கிறாங்க. நல்லதுதான். ஆண்டுடைய ஊழியம் சரி எத்தனையோ குடும்ப விளக்க தேவன் எழுத்தி வைக்கிறாரு. என்ன கூப்பிடுறாங்க. நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டோமா? ஆண்டவருடைய கிருமினால் தான் இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். வேற நாள் ஒன்ன வெய்ய வரேன். இல்ல, ஐயரு குறிச்சிட்டாரு, ஐயரு வச்சு பாத்துக்கணும். ஐயரு வச்ச பாத்துக்க. இந்த ஐயர் வரமாட்டாரு. இன்னி வரைக்கும் அந்த வீட்டுல கண்ணீரும் சோறுமா தான் இருக்கிறாங்க. நீ மனம் திரும்பலன்னா ஒண்ணு பண்ண சொல்ல வேண்டியது என் கடமை. ஒரு மூத்தவன் இருக்கும் போது சில காரியங்களை ஆலோசனை பண்ணணுங்க. ஒரு மனுஷன் இருக்கடான்னா மதிக்கணுங்க. முதல்ல நல்லது தானே சொல்றான் தேவ கிருபைனால. கூட பிறந்த பொறுப்பும் அண்ணவானா யாரோ ஒருத்தன் யாருன்னு தெரியாது எழுதி கொடுத்த அழுதுவானு போனேன்னா பாடு. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையில நீ வைராக்கியமா இருந்தா உன்னை ஆசீர்வதிக்கல ஆண்டவர் வைராக்கியமா இருப்பாரு. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஆசீர்வதிக்கிற வைராக்கியமா இருப்பாரு. தேவகரோட வைராக்கியத்தை விட்டுறது ஆண்டவர் மேல, மனுஷன் மேல வைராக்கியம் நிக்காத. அவர்தான் சொல்றாரு. வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 23 தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, யாத்திராகமம் 23:1 வாசிங்க. அபாண்டமான சொல்ல ஏற்றுக்கொள்ளாயாக, ஆகாத பொல்லாதது கூட நம்ம உறவு இருக்க கூடாது. அது எண்ணம் சரியில்லையா, அது சிந்தனை சரியில்லையா, ஒதுங்கிறது நல்லது. ஏன்? கர்த்தர் உனக்கு நண்பரா இருக்கிறதுனால, கர்த்தர் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால, அப்பா உயிரோடு இருக்கிறதுனால, உன் மேல அன்பு வச்சதுனால சொல்றாரு. அது கூட சேராதன்னா சேராத.
சேராதுன்னா சேராது, ஒண்ணு இல்லை. அதனால நம்ம ஒன்னும் சாப்பிடுறது ஒண்ணும் கிடையாது. சாப்பிடுறோம் மாம்பழம், நம்ம சாப்பிடுறோம் கிடையாது. பச்சை பட்னியோட 2 நாள் 1 நாள் பட்னியோட நம்ம அந்த தெருவுல தான் போனோம். மீன் குழம்பு வாசனை வந்துச்சு, கறி குழம்பு வாசனை வந்துச்சு. சாப்பிட்டு இருந்தீங்க, நின்னுங்கிறேன். 1 ரூபா சாப்பிடுன்னு கூட நீ சொல்லல. இன்னைக்கு என்ன வருவாயுது ரொம்ப குளோஸ் ஆகுது உங்களுக்கு. நீ இப்போ கடவுள் ஒண்ணு நல்ல ஆசீர்வாதம் வச்சுங்கிறாரு, அதனால வரியா? அப்படியே பண்ண வருவானா, அப்படியே உட நட்பு வேணா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பாண்ட சொல்ல ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமுள்ள சாட்சிக்காரனா இருக்க ஆகாதனோட களவாம இருப்பாயாக. அவங்கோட நீ கலந்தினா உனக்கும் அதே சாட்சி தான். வாசிங்க 23:20. வழியில உன்னை காக்கிறதுக்கும் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்ன அனுப்புறேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கசப்பை நான் மதுரமாக மாற்றினது ஏன் தெரியுமா? உன்னை தனியை விட்டுட்டு நான் போறதுக்கல்ல. அப்பா உனக்கு அறிவுரை சொல்லுகிறார். நீ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, நீ யாரும் இல்ல, எனக்கு இப்படி எல்லாரையும் ஒதுக்கணும், நான் என்ன செய்வேன்னா, ஆண்டவர் உனக்கு ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறார். அந்த தூதன் சபை ஊழியக்காரனா இருக்கலாம், இல்ல பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தின ஒரு தூதனா இருக்கலாம். ஆண்டுடைய திருவிழி பாதம் மகிம்படும்படி தேவன் சொல்லுகிறார். உனக்கும் எனக்கும் எப்படி ஆண்டுடைய மகாபெரிய கிருபைனால வழியில் உன்னை காக்கிறதுக்கும், நான் ஆயத்தமான ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்ன வச்சிருக்கேன். அப்போ சொல்றத கேட்கணும். சிலதை செய்யாதன்னா செய்யக்கூடாது, செய்யறதுன்னா செஞ்சுக்கோ. கெட்டு போனோம்னா செய்ய, நல்லா இருக்குன்னா செய்யாத. உன்னை கொண்டு போய் சகலமும் பத்திரமா பாதுகாக்கிறது என் பொறுப்பு. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஏண்டான்னா உன் கசப்பை மாத்தினது நான் தான், உன் வியாதியை சுகமாக்குனது நான் தான். உன்னை பத்திரமா நான் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக சொல்றேன். ஒரு தூதனை நான் ஆயத்தப்படுகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை அப்படின்னா, நீ ஆண்டவரோடு தான் இருக்கணும், தேவனோடு தான் இருக்கணும், ஜெபத்தோடு தான் இருக்கணும். தேவன் சொல்றதை தான் நீ கேட்கணும். அப்படி செய்யும் போதுதான் உன் வாழ்க்கை தரும் ஆசீர்வாதம். வாசிங்க அன்பான கர்த்தர் பிள்ளைகளை 21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாத. உங்க துரோகங்கள் அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்குது. நீ பண்ண துரோகம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, உனக்கே தெரியும். என்னென்ன எத்தனை பேருக்கு நீ துரோகம் பண்ணிக்கிறன்னு உனக்கே தெரியும். ஆனா ஆண்டவரை குற்றப்படுத்துற, ஆனா ஆண்டவர் சொல்றதை கேட்கறது இல்ல. அதனால சொல்ல எச்சரிக்கையா இருன்றார் ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எப்படியா? அவர் சமூகத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு ஆண்டவருடைய ஆலயம்னா ஆராதனை நாட்களில ஆராதனை காட்டில வேற வேலை ஒண்ணும் கிடையாது. இது வரைக்கும் இந்த சமுத்திரத்துல இந்த சமூகத்துல இந்த நாள் வரைக்கும் நான் சொல்றேன், உன்னை விட எனக்கு ஏகப்பட்ட காரியம் உண்டு. ஒரு மாசத்துக்கு எனக்கு 2 லட்சம் தேவைப்படுது. ஒரு மாசத்தை நான் கடக்கணும், எனக்கு 2 லட்சம் தேவைப்படுது. நான் எவ்வளவு சிக்கல் இருப்பேன் யோசிப்பாரு. ஆனா ஒரு நாத்திகம கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. இந்த உயிரோட சரட்சியோட நாள்ல இருந்து சொல்றேன், கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. ஆனா நீ என்னடான்னா, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சமூகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ண முடியுமா? அசட்டை பண்ணக்கூடாது. தேவாலயத்தை ஆராதனைய நீ பாத்தீங்கன்னா கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால் உன்னால கோபத்தில் நான் சொல்ல, நீ நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றதுனால நான் சொல்றேன்.
அசட்ட பண்ண கூடவே கூடாது. இதை காட்டில வேற ஒண்ணும் பெருசு இல்லைங்க. தேவ பிள்ளைகளை, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாத. உங்க துரோகங்களை அவர் பொறுக்கிறது இல்ல. எத்தனை முறை கோபப்படுத்துற இஸ்ரவேல் ஜனங்கள் படுத்தினாங்க, கோபப்படுத்தினாங்க. 40 வருஷ காலம் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தாரு. 40 வருஷம் வேலை வெட்டிக்கு போல, ஒரே துணி அழுக்காவில நடந்து வந்தாங்க. கால் வீங்கி போல, பாதரட்சம் செருப்பு அறந்து போல, 40 வருஷம் ஒரே செருப்பு. சமுத்திரத்தை பிரித்து சத்துருவிடத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு. காடைகளை வர வைத்தாரு, ஆசீர்வதித்தாரு. 2,500 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாரு. சுகமான ஆசீர்வத்தில் வியாதி ஒண்ணு இல்லை. ஆனா கொஞ்சம் தூரம் போன ஒண்ணு ஒரு சிலையை உண்டாக்கி இதுதான் எங்க தெய்வம்னு சொன்னாங்க. துரோகம், துரோகம். அதனால நீ என்ன பண்ணிட்டு போற தெரியுமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஆள உன் பிள்ளைங்களுக்கு 4 தலைமுறை பாவத்தை சேர்த்து வைக்கிற. எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை பாவம் சேர்த்து வச்சுன்னு இருக்கிற. கடவுளுடைய கிருபையினால ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வருது. 4 தலைமுறை பாவம் உன்னை தேடி வருது. தேவனுடைய மகாபெரிய கிருபை. ஏன்னா நீ பயங்கரமான ஆளா இருக்கிற. நீ பயங்கரமா உன்னை திருத்துறது இல்ல, மத்தவனை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிற. 4 தலைமுறை பாவம், வியாதி. தேவனை விட்டு தூரம் போய் பின்மாறி போனவருடைய ஏழையினாலும், காய்ச்சினாலும், சொறியினாலும், சிறங்கினாலும், வாதையினாலும் பயங்கரமான பாடுபடுகிறது. இன்னைக்கு மூச்சு இதனோட மாத்திரம் மருந்து அது எதுன்னு எத்தனையோ பொழுது கோர்த்து இருக்கிறாங்க. கடவுளை சொல்லுங்க. ஏன் சொல்றது கேட்கறது கிடையாது. கேட்கிறாங்களா? இல்ல. வேதத்திலே தேவன் எழுதின வார்த்தை எல்லாம் உத்தமம். கடவுளுடைய கிருபை. வாசிங்க, கடைசியா கடந்து போகலாம். 22. நல்லா கேளுங்க. இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ அவர் வாக்க நன்னா கேட்டு நான் சொல்றதெல்லாம் செய்வாயானால் நானும் சத்துருக்கு சத்துருவாவும் விரோதிக்கு நான் விரோதியா இருப்பேன். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது மட்டும் நீ கேட்டா போதும். உன் சத்துரு என் சத்துரு, உன் விரோதி என் விரோதி. நான் சொல்றது மட்டும் நீ கேட்டினா போதும். உன் கசப்பை நான் மாற்றுவேன். எல்லாரும் கண்களை மூடி நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மாறாவின் தண்ணி கசப்பாய் போனதா? ஆண்டவருடைய கிருபையினால் ஊழியக்காரர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறினது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் ஊரா காபாலா ஷாராலாதாரானா ஆகாதே எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலில அல்லம்போட மூடவனந்து நடந்தாரே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலில அல்லம்போட மூடவனந்து நடந்தாரே இயேசு நாமத்தில். உம்மாலாகோ எல்லாம், உம்மாலாகோ எல்லாம். ஆகாதே எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையாக சாரிபார் விதவதி என்னை மாவு குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையாக சாரிபார் விதவதி என்னை மாவு குறையவில்லையே. உம்மாலாகோ எல்லாம், ஆமென் ஆமென். உம்மாலாகோ எல்லாம், உம்மாலாகோ எல்லாம், உம்மாலாகோ எஸ் ராஜா எல்லாம், உம்மாலாகோ எல்லாம். சிங்கங்களில் புகையில சேதமின்றி காப்பாற்றினி.
அந்த ஜப வீரன் தானியேல் சிங்கங்களில் காப்பாற்றுகிறவர், மதுரமாக மாற்றுகிறவர், கசப்பை இனிப்பாக மாற்றுகிற தேவன் அவர். என் தேவனுடைய வாழ்ந்தவர், தேவனுடைய பிரசனம். ஆவியானவரே, 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 தேவனே, 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 தேவனே. நேசிக்கிற நல்ல பிதா, மூடி மறைத்து பேசிய வார்த்தைக்காக உன் எதிரியா எதிரி, உன் சத்துரியா சத்துரு. நான் சொல்றது கேட்டா உன்னை வாழடி வழியை ஆசீர்வதிப்பேன். உன் குடும்பத்தை தலைமுறையா நான் ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது மூணாவது தலைமுறை செய்த பாவம் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மாற்றி விடுவேன். கசப்பை நான் இனிப்பாக மாற்றுவேன், மதுரமாக மாற்றுவேன். நான் சொல்றது கேட்டா, நான் சொல்லுபடி கீழ்ப்படிந்தா உன் கசப்பை மதுரமாக மாற்றுகிற வல்லமை இந்த பூமியில ஆண்டவராகிய எம்பெருமானத்தவரை யாருக்கு நன்றி பரிசுத்தாவே. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசை, இந்த செய்தி கேட்ட அநேகர் மனதில், இந்த செய்தி கேட்டுக்கிற உலகமான எல்லாம் நடக்கிறோம். விட வேண்டியதை விட்டுணுமா, விட வேண்டியதை விட்டுமா ஆண்டவரை. பாவத்தை பிள்ளைகளுக்கு வைக்காதபடி கரம் கூட நடந்தபடி ஜெபிக்கிறது. ஆசீர்வதியும் பலப்படுத்த புதிய கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாவர் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களும். ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் இயேசு கிருபையும் பிதாவாகிய பரிசுத்தாவியானவருடைய அன்பிற்கு என்று இன்று ஆகாரங்கள் எழுதி கிறிஸ்துவாகவும் கர்த்தருடைய சித்தமானால் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் கசப்பை மதுரமாக மாற்றுவாராக. ஒரு வார்த்தை